ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் அங்கே ரூம்குள்ளே வந்துடுறா. அப்போ அந்த லேடி வந்து அந்த ட்ரெஸ் கொடுத்துட்டு போட சொல்கிறாங்க. இது ஏதோ ரெசார்ட் மாதிரி இல்லையே, யாரோட ஹவுஸ் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை, இன்னைக்கு நம்ம இங்கே தான் ஷூட் பண்ண போகிறோம், நீங்கள் கிளம்பி ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவள் ஃபோனெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போயிடுறா. அவள் உள்ளே போனதுமே அந்த லேடி திரும்ப வந்துட்டு பேக்கையும் ஃபோனையும் எடுத்துக்கிறாங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வேற கொண்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ கால் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தா அங்கே பாப் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிட்டு, நீ ரொம்ப அவசரமாக எங்கேயோ போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் போகிறேன், நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அப்போ ஹீரோயின் அங்கே வெளியே வந்துட்டு அவளோட ஃபோன் அப்புறம் பேக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கா காணமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே திரும்ப இவங்களை காமிக்கிறாங்க. நீ வந்து ஃபைட் பண்ணணும்னா ஒரு மேன் மாதிரி ஃபைட் பண்ணு, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் எனக்கு வந்து இப்போ நீ என்ன பேசிட்டு இருக்கனே புரியலை, நீ இப்போ என்ன சொல்ல வர, நீ வந்து இவ்வளோ அவசரமாக போகாதன்னு சொல்கிறதுக்காக தான் நான் கால் பண்ணேன், நீ போகிற வழியில் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோ வந்துட்டு ஆக்சிடென்ட் எனக்கு ஆனாலுமே அதுக்கு நீ தான் காரணமாக இருப்ப அப்படின்னு சொல்கிறான். இப்படி நீ தேவையில்லாமல் வந்து என் மேலே பழி போடாதப்பா, நான் அப்புறம் இல்லாட்டி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறான். ஏன் வாய்ஸ் ரெக்கார்ட் நான் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நீ வந்து ஒழுங்காக மேய்ட்டு விலகிரு, பேக் வந்து உன்ட்ட அவளை கூட்டிகிட்டு வர போகிறான்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறான். நீ வந்து அவளை நெருங்கிட முடியும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்போ வந்து கேட்டுட்ருக்கான். உன்னால் கண்டுபிடிக்க முடியாது, பேசாமல் நீ வந்து பேங்காங்கு திரும்ப போயிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் இறங்கி கீழே வந்துடுறா. இப்போ ஆப் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. வேமா இங்கேருந்து கிளம்பி போக பார்த்தா அங்கே அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் அப் பண்ணிடுறாங்க. அப்போ அங்கே வந்துட்டு ஹலோ மே அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ வந்துட்டு இந்த பக்கம் இருந்துட்டு மே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணி விட்டு, பார்த்தியா உனக்கு வந்து அளவு எடுக்காமே நான் எவ்வளோ பர்ஃபெக்டாக ட்ரெஸ்ஸை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறான். ஹீரோயின் உனக்கு பவர் இருந்தால் ஓ இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு நான் என்ன பண்ணேன், என்னோட பவரை யூஸ் பண்ணி நீயா தான் வந்திருக்க ஏன்ட்ட, நான் ஒன்றும் வம்பு பண்ணி இங்கே இழுத்துட்டு வரலையே அப்படின்றத சொல்கிறான். அந்த பேக் வந்துட்டு உனக்காக தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும் உனக்கு எப்படி இது தெரியும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ பார்த்தா ஒரு சின்ன பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் அங்கே மாடியில் பார்த்தா ஆல்ரெடி இன்னொரு ஃபோனுமே வச்சுருக்கா. அதில் சாங் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதை கேட்டதுமே ஹீரோயின் வேமா அங்கே அவருக்கு வந்து கால் பண்ணி பேசியிருக்கா. இப்போ பாப் நான் ஒன்றும் என்ன உனக்கு போர்ஸ் பண்ணி அங்கே வர வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நீ வந்து போர்ஸ் பண்ணிலாம் வர வைக்கல, ஆனால் நீ என்னை ஏமாற்றி வர வச்சுருக்க, இப்போ என்ன நீ செய்யணும்னு நினைக்கிற, நான் வந்து இப்போ உன் பேச்சை கேட்கலன்னா என்னை கொலை பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு நான் எதுக்காக உன்னை கொலை பண்ண போகிறேன், நீ தான் என்னோட என்டர்டெயின்மெண்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு பேசுகிறான். அதை கேட்டது இவ வேமா அங்கே மாடிக்கு ஓடுறா. நீ இப்போ எங்கே வந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குற, இங்கேருந்து எங்கேயுமே உன்னால் தப்பிக்க முடியாது, நீ வந்து நான் சொன்ன பேச்சை கேட்டு நடந்தேன்னா உன்னோட லைஃபவே நான் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே சாங் வந்து கிளம்பி வர்றாரு. வந்துட்டு என்னோட காரை காணமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அங்கே இருக்க பர்சன்ட்ட. உங்கள் காரை வந்து வெப்பன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் வந்து எதனால அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவீங்களான்றதை சொன்னதும் அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோயின் வந்து அந்த ரூம்குள்ளே வந்து லாக் பண்ணிக்கிறா. அப்போ வந்துட்டு கதவை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இவன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நான் உன்னை எதுக்காக அடையணும்னு ஆசைப்பட்றேன்னு தெரியுமா, ஏன்னா நீ அந்த ஃபக்கோட உமன்ன்றதை சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து கால் வருது. நம்ம ஹீரோ தான் பண்ணுறான். இப்போ இந்த நம்பர் வந்து எனக்கு சாங் தான் கொடுத்தாரு, நீ இப்போ எங்கே இருக்க, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் நல்லா தான் இருக்கேன், நீ வந்து எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் என்னை பற்றி நீ கவலைப்படாத, நான் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்துடுவேன் அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்களாம் வர வேணாம், ஆல்ரெடி என்னால் தான் பார்க்குமே இறந்து போயிட்டான், திரும்ப நீயுமே இங்கே வந்து மாட்டிக்காத அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு பார்க்கு வந்து இறந்ததுக்கு நீ ஒன்றும் காரணம் கிடையாது, நீ பேசாமல் இரு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு நீ வந்து தேவையில்லாமல் இங்கே வந்துட்டு நீ திரும்ப வந்து ப்ராப்ளத்தில் மாட்டிக்க வேணானே அவள் ரொம்ப கவலைப்படுறா. அப்போ நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒன்றும் கவலைப்படாத, பார்க் வந்து உண்மையிலே இறந்து போகலை, அந்த பையன் வந்து உன் பக்கத்தில் தான் இருக்கான், நான் வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன், நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னதும் அந்த பர்சனே நீயாக இருந்தாலுமே இங்கே வர வேணாம், ஆல்ரெடி என்னால் தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு, திரும்பவும் வந்து உன்னோட உயிரை இங்கே ஆபத்தில் மாட்டிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த சவுண்டை கேட்டுட்டு ஹீரோயின் இங்கே கத்திட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அங்கே பாப்பா காமிக்கிறாங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் ட்ரை பண்ணிட்டு வராத, ஏதாச்சும் உனக்கு ஆயிரும்னு, இப்போ நடந்துச்சுன்னா இதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கார்ட்ட பேசிகிட்டு இருக்கான். சரி நீங்கள் போய் பாருங்கள் அவன் இறந்து போயிட்டானா இல்லை உயிரோடு இருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கா. பட் ஆக்சிடென்ட் ஆனவசியம் அவனால் கால் அட்டன் பண்ண முடியல. ஃபோனையுமே அங்கேயே விட்டுட்டு காரை விட்டு வெளியே வந்துடுறான். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கும்போது அங்கே பாப் கால் பண்ணுறான். பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்டதுமே என்ன உனக்கு வந்து டாக்டர்
ஃபேன் ஃபங்கை மட்டும் தான் தெரியும்னு நினச்சேன். பார்க்குன்னு வேற யாரையும் சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் உன்கிட்ட வந்து இன்னொரு ஃபோன் இருக்குதுன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா? எனக்கு ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் நீ உன்னோட அந்த ஃபாக்ட்ட வந்து கால் பண்ணி பேசட்டும் தான் நான் விட்டு வச்சேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இப்போ நீ என்ன கால் பண்ணி அவன் ஃபோன் அட்டன் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ வந்து அவனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் எதுவுமே பண்ணலப்பா, நான் ஆல்ரெடி வார்ன் பண்ணேன், நீ தேவையில்லாமல் இவ்வளோ காரை ஸ்பீடாக ஓட்டிட்டு வராதுன்னு. இப்போ நடந்ததுக்கு நான் பொறுப்பாக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தேவையில்லாமல் லேட் பண்ணிட்டு இருக்காம நீ பேசாமல் கீழே இறங்கி வந்துரு, நான் சொல்கிறத கேளு, இன்னுமே உனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் நான் கொடுக்குறேன்றத சொல்கிறான். இப்போ ஹீரோயின் பார்த்தா அவள் பாவம் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியாமல். அப்புறம் பாப்பா அவங்க கார்டிட்ட வந்து ரொம்ப கோவப்பட்டுட்ருக்கான். உன்னோட ஆளுங்களெல்லாம் அனுப்பி அவனை ஹேண்டில் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே எனக்கு மேலேருந்து இங்கே எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறான். அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே அந்த பைக்லேருந்து கீழே விழுந்த பர்சனை போயிட்டு நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ பார்த்தா காரில் அங்கிட்டிருந்து வந்துட்டு கன்னை வச்சு ஹீரோவை ஷூட் பண்ண போகிறாங்க. அங்கே ஜெய் வந்துட்டு பார்த்து அப்படின்னு சொல்கிறான். அதுக்குள்ளே ஆனால் ஹீரோவை ஷூட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஜெய்மி வந்துட்டு அவங்கள ஷூட் பண்ணுறான். அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. அப்போ என்ன நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். சரி ஹோட்டலில் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னதும் ஹோட்டலில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஜஸ்ட்டு கிச்சனில் தான் டீ பிடிச்சிச்சு அப்படின்றத சொல்கிறான். இப்போ ஹீரோ நான் வந்து இப்போ கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே கார் வேறு ரிப்பேர் ஆகிருச்சு, நம்மளால் போக முடியாதுன்றதை சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னதும் ஜெய் வந்துட்டு ஹாஸ்டலுக்கு போகலாம் வாங்க, நான் போய் அவங்கள காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் தான் போய் ஆகணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். இல்லை ஹாஸ்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து காரை எடுங்க, நான் கார்லேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நான் போய்க்கிறேன்னு சொல்லிடுறான். நீ வந்து இங்கேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ஜெய்யை விட்டு அவன் அங்கே கிளம்பிடுறான். இப்போ காரில் வந்து டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு கார்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஹீரோ கிளம்பி வந்துட்டுருக்கான். அப்புறம் அங்கே பாப்பா தான் ரொம்ப கோவப்பட்டுருக்கான் அவங்க கார்ட்ஸ்கிட்ட. நம்ம ஹீரோ வந்து உயிரோட பொழைச்சிட்டான்றதை கேட்டுட்டு அப்புறம் நம்ம ஹீரோ இனிமேல் ஒழுங்காக இங்கே கொண்டு வந்து கீழே விடுங்க, அவனை ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்கிறான். இப்போ பார்த்தா அங்கே மேலே இருந்து சவுண்டு வருது. இவங்களுமே கிளம்பி என்னன்னு பார்க்க போகிறாங்க. பார்த்தா ஹீரோயின் அங்கே கண்ணாடி ஜன்னலெல்லாம் உடைச்சிட்டு அங்கேருந்து வெளியே தப்பிச்சு போயிடுறா. அதை பார்த்துட்டு இவங்க உள்ளே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அவளை தேடி இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றத சொல்கிறான். ஹீரோ பார்த்தா அவனுக்கு பிளட்டிங் வந்து ஸ்டாப் ஆக மாட்டேது. அவங்களோட பாடி கார்ட்ஸ் வந்துட்டு அவனுக்கு வந்து இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க போட சொல்லி. எப்படியோ ஒரு வழியாக பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுறாங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கு. ஹீரோ உங்கள் ஃபோனை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க வந்து ஃபோன் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் அவள் வந்து ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ ஹீரோயினை பார்த்தா அவங்க எப்படியாச்சும் இருந்து தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அவள் இறங்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. அதனால் ஹீரோ வந்து கால் பண்ணுறப்ப அவளால் அட்டன் பண்ண முடியல. இவன் வேமா போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் எப்படியோ ஒரு வழியாக குதிச்சு அங்கேருந்து ஓடிட்டுருக்கா. அங்கே மேலே பார்த்தா பார்க்கும்போது அவளை தேடி கண்டுபிடிங்க, இல்லைன்னா ரிப்போர்ட்டர்கிட்ட போயிட்டு இதே சொன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவள் வேமா அங்கே ஓடிட்டு இருக்கும்போது பார்க்கும். அப்போ அவனோட கார்டு அங்கே பார்த்துட்டு எங்கே போயிட்டுருக்க நில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு நிற்காம வேமா ஓடிட்டு இருக்கா. பின்னாடியே போய் நம்ம ஹீரோயினை போய் பிடிச்சிடுறா. அப்போ ஹீரோயின் கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. நீ எப்படி வந்து இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கலாம், நீ என்னை ஃபோட்டோ ஷூட் எடுக்க வரேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த பாப்டையா கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறா. அப்போ அவன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, பாப்னு எனக்கு யாரையுமே தெரியாதேன்னு சொல்லிட்டு என்ன சொன்ன மாதிரி என்னை அடிக்கிறான். நீ வந்து இப்போ ட்ரங்க் பண்ணிட்டியா, சொன்னாங்க மேலே நீ ட்ரெஸ் பண்ண போயிருக்கதா, நான் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நீ வந்து ட்ரங்க் பண்ணிட்டு வந்துட்டு இந்த மாதிரி உளறிட்டு இருக்கியா, வா போகலான்னு சொல்கிறான். நான் வந்து எந்த ஒரு ட்ரங்க்குமே பண்ணலை, நீ தேவையில்லாமல் போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போகிறா. நான் பாரு உன்னை என்ன பண்ணுறேன், ஆளுங்ககிட்ட சொல்லி உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் இவளை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் அவளை போர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டாக நம்ம ஹீரோங்க வந்துட்டு ஹீரோயினை காப்பாற்றிடுறான். அவனையுமே போட்டு வெளுத்து விட்றான். நீ இப்போ எதுக்காக என்ன அடிச்சிட்ருக்க, நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறான். தேவையில்லாமல் ஏன் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு திரும்ப அடிக்க போனதும் ஹீரோயின் விடு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவனுக்கு நம்ம போலீஸில் சொல்லி பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுக்கலான்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ நீ இப்போ உன்னோட பாஸ்ட்டை போய் சொல்லு அந்த பாப்ட, நான் வந்து இப்போ அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ அவன் பண்ணிகிட்ருக்க வேலைக்கு அவனுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அவன் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருந்தாலும் சரி அவனை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்றத சொல்கிறான். அதுக்கப்புறம் நீயும் அவனும் சேர்ந்துட்டு ஒரு பொண்ணு அங்கே கொலை பண்ணீங்க இல்லையா, கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே பனிஷ்மெண்ட் கிடைச்சே ஆகும், கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போகாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப டென்ஷனாக வேறு இருக்குது. ஒரு பக்கம் கோவம் வேறு வந்துட்டுருக்கு. அது எல்லாத்தையுமே அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி இங்கே பாப்க்கு அனுப்பி விட்றான். அதை பாப் பார்த்துட்டு இவ்வளோ வந்து அடிபட்டும் பரவாயில்லையே மேயை காப்பாற்ற வந்துட்டானே, இப்போ நான் அங்கே இருந்தாலும் கோவத்தில் என்னை போட்டு அடிச்சிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவோட நிலைமையை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னை வந்து ஹெட்லைனில் வர வைக்கணும்னு அவன் பேசிட்டு போயிட்டுருக்கானா. சரி நான் என்ன பண்ணுறேன் பாரு, ஹோட்டல் ஓனரும் ஒரு ட்ரங்கான பெரிய ஆக்ட்ரஸும் சேர்ந்துட்டு பேக்கை போட்டு அடிச்சிட்டாங்க, அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு எல்லா ஹெட்லைனையுமே வர வைக்கிறேன். அப்புறம் ஃபேக்கோட பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கை பற்றி தான் எல்லாருக்குமே தெரியும், அவனோட ஃபேன்ஸ்
பேரண்ட்ஸ் வந்துட்டு இவனை எப்படி சும்மா விடுறாங்கன்றதை மட்டும் பார்க்கலான்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததும் இவர் எதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, பிளட் வந்து ரொம்ப லாஸ் ஆயிருக்குன்றத சொல்கிறா. ஹீரோ நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்கிறா. அப்போ ஹீரோட பிரதர் வந்துட்டு ஆல்ரெடி நான் இங்கே எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டேன்னு சொல்கிறான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு இதுக்கு எல்லாமே காரணம் நான் தான் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. நீ வந்து ஒன்றவே ப்ளேம் பண்ணிட்டு இருக்காத, இதுக்கு நீ எல்லாம் ஒன்றும் காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நான் தான் உன்ட்ட சொன்னேன்ல அங்கே வராதன்னு, நீ வராமல் இருந்தால் உனக்கு இப்போ எதுவுமே நடந்திருக்காது, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. அப்போ நான் வந்து அங்கே இப்படி போராடிட்டு இருக்கும்போது நான் எப்படி விட்டுட்டு இருக்க முடியும், நான் ஆல்ரெடி ரொம்ப ப்ராப்ளத்தில் உன்னை தனியாக விட்டுட்டேன், இனிமேல் நான் வந்துட்டேன் உன்னை வந்து தனியாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவன் மேலே அப்படியே மயக்கமட்டு விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப வந்து கவலையாயிருது. அப்போ ஹீரோட பிரதர் அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஹீரோயின் வந்து கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் ரொம்ப கவலைப்பட்டு ஃபீல் பண்ணுறா. அப்புறம் ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே வீட்டில் வந்து ஃபோன் பேசிகிட்டே வரா. அப்போ அவங்க அம்மா வந்ததுமே நீ இப்போ எங்கே போயிட்டு வர, இன்றைக்கி வீட்டில் ஃபுல்லாக நீ இல்லை, எனக்கு யாருமே சாப்பாடு கொடுக்கலன்றதை சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன உன்னோட ஃபேஸில் மேக்கப் போட்ட மாதிரி இருக்குது, என்ன நீ மேக்கப் போட்டிருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அப்படி தோணுது, நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் வேகமாக ஓடிடுறா. அதுக்கப்புறம் ரூமில் வந்துட்டு அவள் யோசிச்சு பார்த்துட்ருக்கா. என்னன்னு பார்த்தா அவங்க ஆன்ட்டி கூட சேர்ந்து அது ஒரு பர்சனோட அம்மாவை தான் போய் அங்கே ஹாஸ்டலில் மீட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அவள் எதுக்காக வந்து நம்ம இங்கே வந்து அவங்கள மீட் பண்ணணும், நம்ம ஏதாச்சும் ஒரு கப்பையில் கூட போய் அவங்கள மீட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. இல்லை நீ இங்கே மீட் பண்ணாதான் அவங்களுக்கு வந்து உன்னோட ஞாபகம் அதிகமாக இருக்கும், அடுத்த நிறைய சீரியலில் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு ஒழுங்காக மேக்கப் கூட போட வரல, நான் வந்து நாளைக்கு வா நான் உனக்கு சொல்லித்தரேன்றதை சொல்கிறா. ஏன் உன்னோட சிஸ்டர் உனக்கு சொல்லித்தரையான்னு கேட்டதும் அவள் எப்பயுமே கற்றுக்கிற சொல்வா, ஆனால் நான் தான் கற்றுக்க விரும்பலை அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு சும்மா நீ இப்படி கவரப்பெல்லாம் பண்ணாத, உன்னோட அம்மாவையும் உன்னோட சிஸ்டரை பற்றி எனக்கு தெரியும், அவங்களுக்கு முன்னாடி வேறு யாரையுமே அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க விரும்ப மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீ வந்து எப்பயுமே ப்ரிட்டியாக வந்து வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நீ வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே பார்க்கணுன்னு தான் உன்னை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் அவளுக்கு கோமாயிருது. இப்போ அவங்க திரும்பவுமேவும் நான் வந்து சொல்கிறது எல்லாமே உண்மைதான், நீ வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு வீட்டிலே தான் கிடக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயினோட சிஸ்டர் வந்துட்டு வந்ததுமே அவங்க அம்மா சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்கல யாருமே அப்படின்றத சொன்னாங்க இல்லையா, அதான் ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அங்கே திரும்ப என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவங்க ஆன்ட்டிட்ட அவள் கோவப்பட்டுட்டு வந்துட்டுருக்கா. என்னாச்சு ஹனின்னு கேட்டதும் நீங்கள் தேவையில்லாமல் என்னோட சிஸ்டரை பற்றி இப்படி பேசுகிற வேலையெல்லாம் வைக்காதீங்க என்னோட மதரையும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னதும் சரி நான் இனிமேல் பேச மாட்டேன், நீ கோவப்படாத ஓகேவா, நீ நாளைக்கு வா நான் உனக்கு மேக்கப் போடுறதுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. சரி நான் இதை பற்றி என்னோட வீட்டில் சொல்லணுமேன்னு சொன்னதும் நீ இப்போ எதையுமே சொல்ல வேணாம், நீ ஃபஸ்ட்டு வந்து ஓகே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் நடக்க போகும் இல்லையா அன்னைக்கு மட்டும் சொல்லிக்கலாம், ஏன்னா நீ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்னா அவங்க வேணான்றுவாங்கன்றத சொல்கிறாங்க. அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோவோட பிரதர் அங்கே வந்துடுறான். என்ன பண்ணிகிட்ருக்க நீ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. என்னோட ஆன்ட்டிக்கு வந்து உட முடியல அதான் காமிக்க வந்தேன்னு சொல்கிறான். இப்போ என்ன நல்லா தானே இருக்காங்கன்னு கேட்டதும் ஆமாம் நல்லா தான் இருக்காங்க, நாங்கள் இப்போ கிளம்புறோம்னு சொல்லிட்டு வேமா அவங்கள கூட்டிகிட்டு போகிறா. அப்போ அவனுக்கு அது ரொம்ப வித்தியாசமாக தோணுது, என்னடா இந்த பொண்ணு இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளேன்னு. அவங்க ஆன்ட்டி நீ எதுக்காக இப்போ அந்த ஆள்கிட்ட வந்து பொய் சொல்லிட்டு வந்த, யார் அவர் உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவரோட நேம் வந்து டாக்டர் ஃபேன், என்னோட சிஸ்டருக்கு அவரை நல்லா தெரியும், ஏன்னா உங்கள் கூட சேர்ந்து இங்கே பார்த்ததை அவர் அங்கே சொல்லிட்டாருன்னா ப்ராப்ளம் ஆயிரும்ல அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டு இவரை பற்றின நியூஸ் சொல்லு, உன்னோட சிஸ்டருக்கு இவருக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது இதை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லு, நான் எதுவுமே எழுத மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ வந்து பெரிய ஸ்டார் ஆயிடுவே இல்லையா, அதுக்கப்புறம் உன்னோட சிஸ்டரோட ரியலான குணம் என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு கோவமாயிருது. என்னோட சிஸ்டரை பற்றி நீங்கள் ஒன்றும் பேச தேவை கிடையாது, எனக்கு இப்போ ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்தா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அங்கே ஹீரோட பிரதராக மீட் பண்ண வர்றா. நீங்கள் வந்து ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணுங்கள், நீங்கள் பார்த்ததை வந்து என்னோட சிஸ்டர்கிட்ட நீங்கள் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் நீ இப்படி பேசுகிறேன்னா நீ ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கன்னு தான் அர்த்தம், நீ என்ன தப்பு பண்ணுற நீயாவே என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு கேட்குறான். இப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, நானே டைம் வரும்போது எல்லாத்தையுமே சொல்கிறேன், ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ப்ளீஸ் என்னோட சிஸ்டர்கிட்ட மட்டும் நீங்கள் இதை சொல்லிடாதீங்கன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப அமைதி அவ்வளவே பார்த்துட்ருக்கான். இப்போ வீட்டுக்கு வந்துட்டு அவள் அதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா, என்னடா பண்ண போகிறோன்னு. ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க பிரதர் வரவும் என்ன இப்போ நல்லா தானே இருக்கார் அவருன்னு சொல்லிட்டு கேட்குறா. இப்போ அவன் நல்லா தான் இருக்கான், இப்போ வந்து ப்ளட்டிங்குமே ஸ்டாப் ஆயிடுச்சு, எல்லாமே நல்லா ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ஹாப்பியாகிருது. நான் இப்போ போய் அவரை மீட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டதோ நல்ல வேளை நீயே கேட்டுட்ட, இல்லைன்னா நானே உன்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன், ஏன்னா அவன் எந்திரிச்சதுமே உன்னோட தான் நேமாக சொல்லிட்டு அவன் கேட்டான் நீ எப்படி இருக்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுகிட்டே ஹீரோயினுக்கு ஹாப்பியாக சரி எனக்கு இப்போ 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் 2 பேருமே ஒன்று சேர போகிறீங்க, எனக்கு அதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ போய் அவரை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பி அவனை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கா.
ஹீரோயின் உள்ளே வந்துட்டு அவனோட கண்டிஷனை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கையை டச் பண்ணதுமே அவனுமே முழிச்சிடுறான். ஹீரோயினை பார்த்து நீ என்ன நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் உன்னோட கண்டிஷன் தான் நல்லா இல்லை, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு அழுதுட்ருக்கா. ஹீரோ இதுக்கெல்லாம் நீ ஒன்றும் காரணம் கிடையாது, ஃபஸ்ட்டு நீ ஒன்றை ப்ளேம் பண்ணுறதை நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் உன்ட்ட அப்போ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்ல என்னால் உனக்கு எந்த ஒரு பிளட்டுமே வராதுன்னு, ஆனால் பாரு இன்னைக்கு என்னால் தான் உன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுறா. ஹீரோ நான் தான் சொன்னேன் உன்ட்ட ப்ளேம் பண்ணாதன்னு சொல்லிட்டு, நீ வந்து இவ்வளோ ஃபார்மலாக வந்து என்கிட்ட பேசாத, எனக்கு அது பிடிக்கல, பார்க்னே என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா 20 இயர்ஸ்ன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, அதில் வந்து நான் உன்னை மறந்துடுவேன்னு கூட நினச்சேன், எவ்வளோ ட்ரை பண்ணேன் மறக்க, பட் என்னால் முடியவே இல்லை, எங்கே பார்த்தாலும் உன்னோட ஃபேஸ் தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறான். வந்து உன்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் என்னை வந்து ஸ்டாப் பண்ண முடியல என்னால், உன்னை பற்றின நியூஸ் எல்லாத்தையும் நான் எப்போ பார்த்தாலும் தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் இருந்தேன், நான் அப்புறம் உன்ட்ட வந்துடலாமான்னு கூட யோசிச்சேன் அப்படின்லாம் அவன் பேசிட்டு இருக்கான். அப்புறம் அவகிட்ட உன் பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருந்தான் இல்லையா, அந்த பையன் வந்துட்டு உன் பக்கத்துல இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப தூரமாக போனாலும் சரி, உன்னோட டெய்லி நேமை சொல்லி கூப்பிடலனாலும் சரி, அவன் உன்னை பற்றி தான் வந்து எப்பயுமே யோசிச்சுட்டு இருந்தான், அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தான், எதுவுமே மாறலன்னு சொல்லிட்டு பேசுகிறா. அதை கேட்டுட்டு அங்கே வந்து ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகவும் ஹீரோ வந்து சமாதானப்படுத்துகிறான். நான் வந்து உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமான்னு ஹீரோயின் சொல்கிறா. அதை கேட்டுட்டு எனக்கு அது தெரியாது, ஏன்னா எப்பயுமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், நீ வந்து என்னை மறந்துட்டியோ என்னமோன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் வந்து எப்பயுமே ஒன்றை தான் நினச்சிட்ருப்பேன், டே அண்ட் நைட்டாக உன்னை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவேன், அதுக்கப்புறம் என்னோட முன்னாடி வந்து நீ இருக்கக்கூடாதா, உன்னை டைட்டாக ஹக் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிப்பேன்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப அமைதியாக அவனவே பார்த்துட்டு சரி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, நீ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு ஹீரோ டைம் வரும்போது கண்டிப்பாக நானே உன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட நான் இப்போ வந்து உன்னை ஹோல்ட் பண்ணிக்கிறேன்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோதான் எமோஷனலாக இருது, ரொம்ப ரெண்டு பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. இப்போ ஹீரோ வந்துட்டு இதுக்கப்புறம் நான் எப்பயுமே உன்னை அழகவே விட மாட்டேன், கண்டிப்பாக வந்து உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நான் வந்து என்னோட முக்கியமான வேலை என்னென்னா இனிமேல் உன்னை லவ் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அதை கேட்டுட்டு நீ வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுப்பையோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் இனிமேல் நீ வந்து என்னை விட்டுட்டு போகணும்னு சொன்னாலும் நான் உன்னை போக விட மாட்டேன், நானுமே என்னை நீ போக சொன்னாலும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இதை பற்றி இனிமேல் பேச வேணாம், இப்போ நம்ம ஒரு விஷயத்தை மட்டும்தான் யோசிக்கணும், அந்த ரெயின்போ ஸ்டோரியை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ரெயின்போவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹக் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் பார்த்தா நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் அந்த நியூஸை பார்த்துட்டு இருக்கா, ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு நீயுமே அந்த நியூஸை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் நான் அதோட அந்த பேக்கோட இன்டர்வியூமே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ வந்து அவன் ரொம்ப ஜெலஸாக இருக்கதாகவும் அதனால தான் அவனை போட்டு அடிச்சிட்டதாகவும் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்குது, என்னோட பொண்ணு வந்து திரும்ப வந்து மாட்ட வைக்க பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே பேக் பார்த்தா இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கான். நீங்கள் ரொம்ப நாளாக டேட் பண்ணிட்டுருக்கீங்களா மே வந்து, அதோட அவங்க உங்களை சீட் பண்ணிட்டு இருந்தாங்களா வேற ஒரு பர்சன் கூட சேர்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு அவன் மே வந்து ரொம்பவே நல்ல பொண்ணு, தேவையில்லாமல் அவளை பற்றி வந்து தப்பாக பேசாதீங்க, உங்களுக்கு நான் எல்லா விஷயத்தையுமே பிறகு டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே மேயோட ஆன்ட்டி வந்துட்டு நம்ம பாப்ட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த வீடியோஸ் எல்லாமே நான் லீக் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டுருக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலுக்கு வெளியே இருந்து போராட்டமே பண்ணிகிட்ருக்காங்க, கூடிய சீக்கிரம் இழுத்து கூட மூடுவாங்க, யாருமே புக் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரொம்ப நாள் ஆகி போச்சு மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்லாம் முடியட்டும், உன்னை நான் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன்றதை அந்தாலுமே சொல்லிகிட்ருக்கான். அப்போ நான் வந்து இதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ப்ராஜெக்ட்லேயுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் வந்து அது சக்ஸஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் உங்கள் ரீரக்ஷனுமே வரப்போகுது இல்லையா, அதுக்கு தேவையான எல்லா ப்ரொமோஷனுக்குமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்றதையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு சரி ஓகேன்னு அவருமே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அப்புறம் பார்த்தா இவங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது அவர் மேலே, நீ வந்து இப்போ என்ன மீட் பண்ணுறதுக்கு உனக்கு டைம் இல்லை, அந்த மேயை மீட் பண்ணுறதுக்கு மட்டும் உனக்கு டைம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு பேசுகிறாங்க. அங்கே இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு நீ என்னோட பிரதரோட லைஃபவே ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அம்மாவை பிடிச்சி திட்டுறாங்க. அப்புறம் எப்படி நான் வந்து உங்களை நிம்மதியாக இருக்க விடுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா அவங்க சிஸ்டர்கிட்ட வந்துட்டு சரி நீ இப்போ உன்னோட சிஸ்டருக்கு வந்து கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் கால் பண்ணுறான், ஆனால் ஹீரோயின் ஃபோனை அட்டன் பண்ணலை, என்னாச்சு ஃபோன் எடுக்கலையா, அவள் ஃபோன் எடுக்கலைன்னா என்ன திரும்ப கால் பண்ணிகிட்டே இருன்னு சொல்லிட்டு போட்டுட்டு அடிக்கிறாங்க. அப்புறம் அவளை வந்து கோவப்பட்டுட்டு
பேசுகிறாங்க, உன்னால தான் அவள் இப்போ கெட்டு போயிட்டா, பாத்தியில என்னென்ன போயிட்டுருக்குன்னு அவளை பற்றி நியூஸ் எல்லாம். சாங்க்கும் அவங்க வைஃபனுக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சான், அவள் வந்து ஏதோ ஒரு ஃபாரினரை வந்து டேட் பண்ணிட்டு இருக்காளாம். உன்னோட சிஸ்டரை பற்றி தான் எல்லாருமே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அடுத்தவளோட மேனை வந்து இப்படி வந்து திருடிட்டான்னு, இதனால தானே நான் வந்து சொன்னேன் சாங்கோட கனெக்ஷன் வச்சுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சாங் தான் எப்பயுமே அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு, அவரை பற்றி நீங்கள் தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு கோவமாயிருது. ஓ நீ உள்டாவா எனக்கு வந்து பதில் வேற பேச ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. வேஃபன் வந்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு எல்லாத்தையுமே சொல்லி வச்சிட்டா இவளுக்கு எந்த ஒரு ட்ராமா ஆஃபர் பண்ணக்கூடாதுன்னு, அதனால தானே அவளுக்கு எந்த ஜாப்புமே கிடைக்க மாட்டுது. அந்த சாங்குமே இப்போ எதுவுமே இல்லாமல் ஆகி போயிட்டான். இப்போ அவன் வந்து காசு கேட்டு இவகிட்ட வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படியே முறைச்சி பார்க்குறா. நீ என்ன இந்த மாதிரிலாம் பார்வை பார்த்துட்ருக்க, இந்த மாதிரி பார்க்குற வேலையெல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத, உன்னோட சிஸ்டர் மாதிரி நீயும் இப்போ வந்து பணம் சம்பாரிச்சு கொடுக்குறியா, அதை முடிக்க நான் என்ன சொல்கிறதுனோ அதை தான் கேட்டு நடக்குன்னு சொல்லிட்டு அவட்ட ரொம்ப மோசமாக நடக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கே மாடியிலேருந்து இறங்கி வர்றா. அப்போ ஹீரோ அவளை பார்த்துட்டு சரி நீ என்ன கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் நான் கிளம்பிட்டேன், வந்து முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது அதை அட்டன் பண்ணணும், சில வேலைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு இப்படி அமைதியாக உட்காந்துட்ருக்க முடியாது, நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண எல்லாத்தையும் உடனே பண்ணணும்னு சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.